Welcome back to my channel. This is 30 days of Madurai history. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Day 5. மதுரை மக்களின் கலாசாரமும் பழக்க வழக்கங்களும் நம்ம அடையாளம். மதுரை கோயில்கள், வீதிகள், சந்தைகள் மட்டும் இல்ல, ஒவ்வொரு வழக்கங்களுக்குள்ளேயும் மரபு அடங்கியிருக்கு. சனிக்கிழமையில சந்தையில எண்ணெய் குளிக்கும் பாட்டிகள், ஆவணமோ இல்லாதா இருந்தாலும் மதுரை டாப்பால சாப்பிடணும்னு வரும் பஞ்சசத்து குசும்பர்கள், கதை சொல்லும் தாத்தா, பாரம்பரிய குத்து விளக்குகள், வீதியோர கடை சாப்பாடு, பானை வெல்லம், பசி போக்கும் மதுரை காப்பி, இவைதான் நம்ம கலாசாரத்தின் மூச்சு. நம்ம மரபு ஒரு மியூசியம்ல அல்ல, மக்களின் நாளும் வாழ்வில் அடைந்துள்ள ஒரு இயக்கம்தான். மதுரை கோவில்களின் நகரம், ஆன்மீகத்தின் அடையாளம். ஆனா இதுக்கப்புறம் மறந்துடக்கூடாதது ஒன்று இருக்கு. அதுதான் நம்ம கலாசாரம், நம்ம பழக்க வழக்கங்கள். அம்மம்மா காலை 5 மணிக்கு எழுந்து சந்தனக்கட்டை அறுக்கிற அந்த ஒலி, தட்டுல குங்குமம், பூ, கொழுக்கட்டை வித்து வீட்டுக்கு முன்னாடி வித்து போற அந்த மரபு, மடிய கைத்தறி புடவை, பின்னாடி டப்பா வச்சு சாம்பார் பரிமாறுற மாமியார், மதுரை டாப்பா கடைகள்ல இஞ்சி சாம்பார் கூட சாப்பிடுற சின்ன சின்ன குடும்பங்கள், தாளத்துல தாளமிடுற தபேலா ஒலி, நாதஸ்வரத்தின் பாட்டு, இது எல்லாமே ஒரு பக்கத்தில் பாரம்பரியம், இன்னொரு பக்கம் வாழ்க்கையின் இசை. மதுரை கலாசாரம் என்பது எக்ஸிபிஷன்ல காட்டக்கூடிய பொருள் இல்ல, அது மக்கள் வாழ்க்கையோட கலந்துரையாடும் மரபு. இதை நீங்க உங்கள் வீட்டிலேயே காண்றீங்களா? கமெண்ட்ல பகிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சஞ்சய் ரவணன், நம்ம மதுரையின் குரல்.